வேப்பூர் அருகே மரங்களுக்கு விழா. ஆயிரக்கணக்கான பழந்தண்ணி வவ்வால்களை பாதுகாக்கும் இயற்கை ஆர்வலர்கள். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே அடரி கிராமத்தில் இலுப்பை, அரசன், புங்கை உள்ளிட்ட மரங்கள் தற்போது செழித்து வளர்ந்துள்ளன. இதனை கொண்டாடும் வகையில் இயற்கை ஆர்வலர்கள் பசுமை சங்கமம் நிகழ்ச்சியை நடத்தி மரங்களுக்கு விழா எடுத்தனர். மரங்கள் நிறைந்த வவ்வால் தோப்பில் ஆயிரக்கணக்கான பழந்தண்ணி வவ்வால்களையும் இயற்கை ஆர்வலர்கள் பாதுகாத்து பேணி காத்து வருகின்றனர். நிகழ்ச்சியில் கிராமங்களில் ஏரி, குளங்களை பாதுகாப்பதுடன் அதிகளவில் மரக்கன்றுகள் நடவு செய்து பராமரிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட இயற்கை ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். நாமளும் வந்து அந்த நேரில் உட்காரலாம். அது ஒரு பெருமையாக நினைச்சு போய்க்கணும். வந்து பறவைகள்லாம் தங்கும், மரங்கள் நீண்ட காலம் வாழும். அப்புறம் கொஞ்சம் வேப்ப மரம் நட்டுருக்கேன். எங்கள் வீட்லேயே பார்த்தீங்கன்னா 50 மரம் இருக்கும். இது ஒரு ராமச்சந்திர வீடு இல்லைன்னா அந்த மராட்டி வீடும்பாங்க. லொக்கேஷனே எங்கள் வீடு ஃபுல்லாக மரம் இருக்கும். அதுக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் கவலைப்படுறதில்லை. எனக்கு இந்த மாதிரிலாம் ஒரு டீம் இருந்ததுன்னா இந்த ஊர் ஒரு 1000 மரம் உருவாக்கியிருப்போம். என்னை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. உனக்கு வேறு வேலை இல்லையாப்பா, இதே வயசான எனக்கு ஒரு 5 ஆக்சிடெண்ட்டு, கை கால் எல்லாமே செயல்படாது, ரொம்ப கஷ்டப்படுவேன். அதோடு தான் நான் தனியாக செய்கிறேன். யாருமே எனக்கு ஒரு இளைஞர்களும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. எதுக்கு இதெல்லாம் வயசான காலத்தில் உங்களுக்கு தேவையில்லாத வேலைம்பாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லா பண்ணிகிட்ருக்கேன், நீங்களும் செய்யுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த இலுப்பை மரத்தை பார்க்கும்போது எனக்கு இப்போ ஒரு எண்ணம் வந்தது. எனக்கு ஒரு 5 ஏக்கர் நிலம் இருக்குது வயலில், அது பயிரே ஏறல. அந்த 5 ஏக்கரையும் இலுப்பு வைக்கிறது தான் முடிவு பண்ணிட்டேன். இப்போ வேறு வந்து அது பயிர் பண்ணவும் முடியாது, ஆனால் இருக்கிற வறட்சியில் ஒன்றும் பண்ண முடியல. அதனால் வந்து அந்த 5 ஏக்கர் இலுப்பை வைக்கலன்னு என்ன ஒரு முடிவோட இப்போ நல்ல நான் வந்ததுக்கு எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமான செய்தி. எனக்கு ஒன்றும் பயிர் பண்ணி எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு. அது நிலமுக்கு பரிசாக இருக்குது, அது மாதிரி வைக்கலான் இருக்கேன். இளைஞர்கள் தான் எல்லாம் செய்யணும், ஆர்வமாக எல்லாம் செய்யுங்க. அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.